வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் செய்ய போறோம். ஆட்டு ஈரல் கிரேவி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்து கூடவும் சேர்த்து சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மசாலாவை நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 வரமிளகாய் இதையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல மீடியம் சைஸ்ல 2 பழுத்த தக்காளிய அரைச்சு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கின உடனே இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோடைய பச்சை வாசனை போன உடனே நாம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற 250 கிராம் அளவுக்கு ஆட்டு ஈரலை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவு வதங்கின உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாக்களோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கணும். மசாலாவுடைய பச்சை வாசனை போன உடனே தேவையான அளவுக்கு தண்ணிய சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஈரல் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்து நல்லா வேக வச்சுக்கணும். கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது மேல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். டேஸ்டியான ஆட்டு ஈரல் கிரேவி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.